Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் ஏற்கனவே கிளாத்ல வந்து சிங்கிள் crochet போட்டுருக்கேன். இதே மாதிரி இது வரைக்கும் நம்ம பண்ணாதது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து புதுசாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஸ்டோன் செயின் கிடைக்கும் இல்லையா, எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டோன் செயின் வச்சு நம்ம எப்படி போடுறது, இந்த குச்சியில் ஸ்டோன் செயினை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிளாத்தில் நான் சிங்கிள் crochet ஒரு செயின், அதாவது கிளாத் லாக் ஒரு செயின் போட்டு நான் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ரைட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சிங்கிள் crochet போட்டுட்டு. இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மட்டும்தான், ஓகேங்களா. ஏன்னா இது வந்து கரெக்டாக பிடிச்சி நம்ம வச்சு தைக்கணும். நம்ம வேறு எந்த இதுவும் பண்ண போகிறதில்ல, ஏற்கனவே நம்ம தைக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் விழுந்துக்கிட்டே நழுவிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம்லாம் நீட்டாக உங்களுக்கு வரும். இது வரைக்கும் இதை நம்ம வந்து ஒட்டி தான் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணலை. இப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பில் இது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க செயின் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கேப் இருக்க செயினாக வாங்கிக்கோங்க. ஒரு கேப்பில், அதாவது கீழே இருக்க சிங்கிள் crochetல நம்ம விட்டு அந்த கேப்பில் நம்ம தைக்க போகிறோம். ஸோ பீடுக்கு நடுவில், அதாவது அந்த ஸ்டோனுக்கு நடுவில் வர கேப்பில் நம்மளோட சிங்கிள் crochet வரப்போகுது. ஒவ்வொரு சிங்கிள் crochetவும் அந்த பீடுக்கு நடுவில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீடை மட்டும் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபஸ்ட்டு செயின் மட்டும் தைக்கும்போது மட்டும். அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு வாகு கிடச்சிரும் பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஈஸியாக தைக்க வரும். ஒரு சிங்கிள் crochet ஒரு செயின் எப்பயுமே மறக்காதீங்க. கீழே நம்ம எந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் மேலேயும் நம்ம போடணும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த சிங்கிள் crochet போடணும். கீழே இருக்க கேப்பில் சிங்கிள் crochet ஒரு செயின் போட்ட கேப்பில் நம்ம வந்து மேலே இருக்கிறத வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல் லென்த் நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்துடுவோம். இது வந்து ஒரே லேயராக நம்ம சொன்ன மாதிரி ஒரு லேஸ் பேட்டர்ன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதை ஒரு லேயரோட ஃபவுண்டேஷனாகவும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். இது மேலே நம்ம ஹெவியான ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒட்டணும் அப்படின்னா வந்து நிறையா நேரம் நமக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து லைஃப் லாங் ஒன்றுமே ஆகாது, ரொம்ப அழகாக இருக்கும். இதே வந்து கலர்ஸ் நீங்கள் வச்சு தைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம புது வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு புது வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.